கடாய் அடுப்பில் வச்சுட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு பிடி கையளவு தூதுவளை எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நச்சுக்கிட்டோம், ஒன்றும் பாதியாக நச்சு அதை அதில் கடாயில் சேர்த்துக்கணும். நல்லா பூண்டு வாசனை வந்ததும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எடுத்துட்டோன்னா தூதுவளை துவையல் சட்னியாக கூட யூஸ்